ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டின்னர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம இந்த கப்பில் ஒரு கப் அளவு, அது நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு இருக்கும். இப்போ நம்ம ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும். நான் அதில் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு வந்து கழுவி எடுத்துடலாம். இப்போ பருப்பு கூட சும்மா ஒரு 2-3 பூண்டு பல் வந்து உரித்து நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம்னா, எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிறப்போ ஒரு பூண்டு போட்டு தான் வேக வைப்போம். நானும் ஒரு 3 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். பருப்பு கூட 3 பல் பூண்டு, அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இது கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து பருப்பு வந்து பொங்கி வராது. அந்த குக்கர் விசில் வழியாக நம்ம விசில் வர்றப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியாக வராமல் இருக்கணும்னா இது போல் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி போடலாம். இல்லை இது கூட ஒரு தக்காளி வெட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிங்கனாலும் பொங்கி வராது. இப்போ கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பருப்பு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்து பருப்பு வந்து ஸ்டீம் இறங்க, அதை தாளிச்சு விட இப்படியே நமக்கு டைம் வந்து கரெக்டாயிரும். அதனால் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மாவு பிசையணும். அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஒன்று போல் இருக்கும். உப்பு போட்டாச்சு. இப்போ கலந்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வெதுப்பாக சூடு பண்ண வச்சுருக்கேன். அது லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி அதில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சோம்னா நம்ம பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி வந்து இந்த ஒரு மாதிரி ஹார்ட் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகாது. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். உப்பு போட்டு கலந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு அதையும் கலந்துடலாம். எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி லைட்டாக சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கும். இப்போ இது வந்து ஊறட்டும். நம்ம பருப்பு வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. அது ஸ்டீம் இறங்குனதுமே நம்ம தாளிச்சு விடலாம். அதுங்களே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காஞ்சு போகாமல் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் ஏதாவது போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா காஞ்சு மேலே இருக்க மாவெல்லாம் காஞ்சு போயிடும். உள்ளே இருக்கிறது மட்டும் சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு எடுத்து இப்படி உருட்டுறப்ப பார்த்திங்கன்னா மேலே இருக்கலாம் ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் மூடி வச்சிடணும். மூடி வச்சிடலாம். இப்போது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் இதில் வந்து மாங்காய் போட்டு தான் இந்த சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் பண்ண போகிறேன். 2 மாங்காய் எடுத்து அதில் ஒரு மாங்காய் வந்து நல்லா பழுத்து போச்சு. சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருக்குது. குழம்புல வந்து போட முடியாது. அதனால் ஒரே ஒரு மாங்காயை வச்சுட்டு நம்ம அந்த குழம்பு செஞ்சுக்கலாம். சரியான ஒரு சொதப்பி விட்டுருச்சு. இந்த மாங்காயை நம்பி நான் மாங்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கவே கூடாது. பருப்பு பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. அப்புறம் நமக்கு குழம்புக்கு தேவையானது எல்லாமே வெங்காயம் மாங்காய் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சமாக சீரகம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து ஒரு 3 தக்காளி, ஒரு மாங்காய், கொஞ்சமாக உப்பு. இதை வதக்கிடுவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரை வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா.
கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கினாலே அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்றதை சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பருப்பு, அதையே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக குக்கரை கழுவி தண்ணி, அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு கலந்துருவோம். அளவுக்கு அதிகமாக நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கெட்டியாகவே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் நம்ம குக்கரை கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ வந்து இதில் வேக வேண்டியது எதுவுமே இல்லை. மாங்காவும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வேக வச்சுட்டோம் இல்லையா, வதக்கிறதுலேயே மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அதுவும் நம்ம வதக்குனதுலேயே அந்த பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இப்போ நம்ம பருப்பு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்காக அந்த மசாலாவோட கலந்து வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து நல்லா மசாலா வடையெல்லாம் போயிட்டு சூப்பராக பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு. சூப்பராக பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. முடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் போடுறதுனால நம்ம இதில் புளிப்பெல்லாம் சேர்க்கணும்னு நினச்சிட்டு கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க. அப்புறம் நம்ம எப்பயுமே நார்மலாக சாதத்துக்கு பண்ணுற சாம்பார் மாதிரி ஆயிரும். ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் இதில் புளிப்பு சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளிப்பே இதில் சூப்பராக இருக்கும். அதில் தக்காளியும் நம்ம 3 சேர்த்துருக்கோம், மாங்காய் வேறு போட்டிருக்கோம். இந்த 2 சேர்த்து நல்ல புளிப்பாக இருக்கும். நல்லா காரசாரமாக மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வரப்போ நல்லா காரசாரமாக நம்ம சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் போடுறோம் பார்த்திங்களா கடைசியில், அந்த மணமும் மல்லித்தலையோட மணமும் அந்த பருப்பு குழம்புல இருக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த மணத்துக்காகவே நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதே போல் சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, சாதத்துக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இறக்கி வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம மூடி வச்சதுனால தான் மேலே காஞ்சு போகாமல் இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறத வந்து நான் ஸ்பெஷலாலாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால் சப்பாத்தி தேய்க்கிறத வந்து அதிகமாக காட்ட போகிறது கிடையாது. நம்ம சேனலில் வந்த கமெண்ட்டை பற்றி சும்மா ஒரு 2-3 வார்த்தை பேசுவோம். எனக்கு வந்து ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு கமெண்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் செஞ்சுருக்க ஐயோ பேர் மறந்து போயிட்டேனே, இருங்க நான் பேரை பார்த்து சொல்கிறேன். ஐயோ அது எங்கிட்ட தெரியலையே அந்த கமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். செல்வகுமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு. அது அவங்க ஹஸ்பண்டோட ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தேன், அவங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்குறப்போ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் எனக்கு இனியும் உங்களுக்கு இதை விட நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும், இதை விட நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது என்ன மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கே. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்குமே மோட்டிவேஷனலாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து பொதுவாக வர நம்ம கமெண்ட், நம்ம செரின் வீட்டு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வர கமெண்ட் என்னென்னா, நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு காம்போவாக போடுறோம் பார்த்திங்களா, சாப்பாடு, பொரியல், ரசம், குழம்பு இந்த மாதிரி போடுறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் சமைக்கிறது என்ன அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காம்போவாக நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னா நிறைய பேர் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன், உங்களால் எனக்கு ரொம்ப நல்ல பேர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் பேர் என்னென்னா பவித்ரா யசோதா. அவங்க சொல்கிறாங்க அவங்க மாமியார் வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பேர்
வாங்குது, இதெல்லாம் உங்களால தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குறதுல அதில் ஒரு பங்கு எனக்கு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே அன்பு எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி அது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வருது. எல்லா கமெண்ட்டையும் சொல்ல முடியல. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த கமெண்ட். அதுக்காக எங்கள் கமெண்ட்லாம் பிடிக்கலையா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரோட கமெண்ட்டும் பிடிச்சிருக்கு. செரின் வீட்டு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லுவீங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க ஹஸ்பண்டே இப்போ தான் அவங்க மேலே பாசமாக இருக்காங்களா. சமையல் வந்து நல்லா செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க ஹஸ்பண்டே ரொம்ப பாசமாக இருக்காங்க. என் மாமியார் வீட்டில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல. அது அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் இதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் போய் ஃபோனையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சாச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்ச்சி போட்டு எடுக்கிறத விட ஒரு 4-5 நம்ம மொத்தமாக தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கிறப்போ நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சப்பாத்தி நம்ம போட்டுட்டு அடுத்து சப்பாத்தி தேய்க்கிறப்போ அந்த சப்பாத்தியை வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கு மறந்துடுவோம். அதனால் அந்த நடுவில் இருக்கும் பார்த்திங்களா, அது மட்டும் காஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 4-5 மொத்தமாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா போட்டு எடுங்க. நானும் அதே போல் தான் இப்போ 4-5 தேய்ச்சி வச்சிட்றேன். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது போட்டு எடுத்துடலாம். நல்ல கல்லை வந்து நல்லா சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போடணும். சப்பாத்தி போடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை போட்டுட்டு நல்ல கல்லை வந்து நல்லா காய வச்சுருங்க, சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுட்டு சும்மா போட்டதுமே 2 டைம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம இந்த கரண்டி வச்சு இப்படி அமுத்தி வேக வச்சோம்னா சப்பாத்தி வந்து நல்லா வேகும். அதே சமயம் உங்களுக்கு அந்த நடுவில் மட்டும் மொறுமொறுப்பாகாமல் சுற்றி எல்லாமே சாஃப்டாக வேகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன தான் சப்பாத்தி பண்ணாலுமே இந்த சப்பாத்தி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி முரடு மாதிரி ஆயிடுது, அதே போல் அந்த மொறுமொறுப்பு ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு காரணமே அதுதான். இப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பக்கமாக வேகும். அதனால அடியில் அந்த இடம் மட்டும் நமக்கு வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதுக்காக அடிக்கடி இப்படி திருப்பி போட்டு இந்த மாதிரி அமுத்தி வேக வச்சோம்னா அருமையாக சாஃப்டாக வேகும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம சப்பாத்தியில் எப்பயுமே எண்ணெய் ஊற்றி செய்கிறது கிடையாது. அந்த மாவு பிசைகிறப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன். அதே போல் சப்பாத்தி மேலையெல்லாம் எண்ணெய் ஊற்றுறது கிடையாது. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பருப்பு குழம்பும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தியும் பருப்பும் ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி பண்ண மாதிரி பருப்பு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.